நான் ஒரு சிவதீட்சப்பட்டவன், சிவன் பக்தர். அப்போ சிவன் பக்தர் சிவனைத்தானே கட்டணும். அப்படின்னு ஒரு 10 வருஷம் ஒரு வேண்டுதல். நான் பேரூர் ஆதீனத்தில் நான் தீட்சை வாங்கினவன், ராமசாமி அடியில் இருக்கட்டும். அப்போது என்னால் முடியல. ஒரு 8 வருஷம் இருந்து ஒரு 3 மணி இருக்கும் வெடி காலம். ஒரு குழந்தை வடிவத்தில் பச்சை பாவாடை, கொஞ்சம் வச்சு சேடை என்னை வந்து எழுப்புறாப்படி. நானும் கூட சரி வெடிஞ்சு போச்சு, இந்த அம்மா தான் எழுப்புறாங்களே என்னமோ அப்படின்னு பார்த்தா, எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தை வடிவத்தில் இந்த அம்மா காட்சி கொடுக்குறான். நீ எனக்கு கோயில் கட்டு, நான் தான் துர்கை அம்மான்னு சொல்லலை, ஆனால் துர்கை அண்ணா அப்படி எந்திரிச்சு நான் உட்காந்தேன். அப்படியே நடந்து போயிட்டாங்க. அதோட முடிஞ்சு. அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, எப்படி கோயில் கட்டுறது உத்தரவு வந்துடுது. சாமிகிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி சாமின்னு. சரி, அப்போ துர்கா தேவி வந்திருக்கிறா, துர்கை கட்டினாலே சிவன் கட்டுற மாதிரிதான், துர்கைக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 7-8 வருஷம் உழைச்சி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாரோரையும் சந்தித்து தான் நான் இந்த கோயில் கட்டினேன். யாரையும் போய் அதை கொடு இதை கொடு ஆனால் நான் யாரையும் கேட்டுக்கல. இந்த அம்மா வந்து இங்கே உட்கார்ந்த பிறகு ஒரு 6 மாதம் மக்களுக்கு சரியாக தெரியாது, இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் வந்தும் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே ஒரு துர்கை அம்மா இருக்கிறா. நம்ம துர்கை அம்மான்னா நம்ம தமிழுக்கு அதுக்கு அம்மா, துர்கைன்னா வடநாட்டுக்கு துர்கை. இப்போ துர்கை அம்மா நம்ம கலாச்சாரத்துக்கு தான் துர்கை அம்மான்னு வைக்கிறோம். ஆனால் இதுக்கு பேர் வந்து மகா துர்கை. நான் இங்கே பேர் வச்சிருக்கிறது மகா துர்கைவன் தர்மஸ்தலம். அப்போ ஒரு கோயில் வச்சா ஒரு பேர் வைக்கணும், அந்த பேர் வச்சா தான் கோயில் வளரும். அதனால் தர்மஸ்தலம் மகா துர்கை அம்மன் திருக்கோயில். இங்கே வந்து யார் யார் என்னென்ன நினைத்து கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை அனைத்தும் அந்த அம்மா பண்ணித்தர்றோம். ஒரு விண்ணப்பத்தை வாங்கி உண்டியில் எழுதி போட்டு போயிடணும். நிறையா கோயிலுக்கெல்லாம் போவாங்க மக்களும், வேண்டுதல் வைப்பாங்க. அந்த வேண்டுதல் எங்கே வைக்கிறதுன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு மரம் இருக்குது, அதில் கட்டி விட்டு போட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு சூழாயுதம் இருக்குது, அதில் கட்டி விட்டு போட்டு வந்துடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. அந்த அம்மா அந்த உத்தரவால் கொடுக்கல. அந்த அம்மாவுடைய இதில் உண்டியலாட்ட கட்டியிருக்கிறோம், அதில் விண்ணப்பம் கட்டிட்டு போட்டுடலாம். அது மாதத்துக்கு ஒரு டைமை நாங்கள் அதுக்கு தீபாதாரம் காட்டி வெளியெடுப்போம். மாதத்துக்கு ஒரு டைம் சண்டியோமம் நடக்கும். இனிமேல் இதிலிருந்து அடுத்து சண்டியோமன்னா என்ன, பெரிய சண்டியோமம் அது நடக்கும். அதை எடுத்து நாங்கள் அதில் போட்டுறோம். அப்போது பூஜை பண்ணால் இந்த அம்மா வந்து பாலாபிஷேகம் பண்ணி நேராக காசி கொடுக்குறாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு எல்லாம் வெளியே வந்துடணும். வெளியே வந்த பிறகு இந்த அம்மா சைடு ஒரு டைமு கிழக்க, ஒரு மாதம் மேற்கு, இல்லை ஒரு டைம் என்ன பண்ண நேராகவே இருப்பாங்க. அந்த ஆக்கிரவாசமாக இருந்தாங்கன்னா அப்படி நேராக இருப்பாங்க. இப்போ ஆக்கிரவாசம் தானே அப்படியே தட்டி விட்டாங்க. நீங்கள் வந்து அது வேணுமென்னு வச்சிங்க. அந்த அம்மா என்னாச்சு, அது இடறான்ட்டான், விழுந்ததோ இல்லையோ. ஆமாம், இப்படியெல்லாம் சிலதெல்லாமே இந்த அம்மா சித்து வேலையெல்லாம் பண்ணுவான். ஆனால் நம்பி வந்தவளை கைவிட மாட்டான், நல்லா இருப்பாங்க. நம்பிக்கை ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்கிறவனும், ஒவ்வொரு அதிகாரிகளுமோ, ஒவ்வொரு தொழில் அதிபர்களுமோ நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குதுன்னா இந்த தர்மஸ்தல துர்க்கியை வந்து அவை பார்த்தாங்களன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இப்போ உத்தர பாக்கியங்கள், திருமண தடங்கள், இந்த ராகு கேது தோஷங்கள், ஒரு தோஷங்கிறது கிடையாது. அத்தனை தோஷத்தையும் நீக்கக்கூடியவா தர்மஸ்தல துர்க்கை. அந்த தோஷம் இந்த தோஷம் எல்லா தோஷத்தையும் பார்க்குறவதா துர்க்கை. ஒரு திருமண தடங்கள்,
ஒரு ஜோசிகாரன் சொல்லவா, என்னமோ ஊருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு திருமணம் நடந்துடும்பா. அப்போ அங்கே போயிட்டு வந்து 3 வருஷம் திருமணமே நடக்கலை. அப்போ வந்து துர்கை கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க. ஒரே மாதத்தில் பக்கத்து காட்டிலேயே பொண்ணு இல்லைன்னு சொன்னவியோ பக்கத்து காட்டிலே கொடுத்துட்டாங்க. 3 வருஷம் அவ இல்லைன்னு சொன்னவியோ 3 அமாவாசை தான் வந்தான், திருமணம் நடந்துருச்சு. அப்படி உத்தர பாக்கியத்துக்கு திருமண தடங்கள், தொழில் தடங்கள், இந்த பில்லியா சூனியா ஆனால் எனக்கு வச்சுருக்குது உனக்கு வச்சுருக்குது அப்படி எல்லாம் வந்தாங்களன்னா இந்த அம்மா மென்று துப்பிடுவான். இதான் இடம் இங்கே. நானே வந்து உள்ளம் பெருங்கோயில், அதாவது உள்ளத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. இப்போ என்னமோ இந்த சாமியார் சொல்கிறாரு அம்பாள் அப்படி திரும்புகிறா இப்படி திரும்புகிறா, இது எல்லா உலகத்துலையும் இதானே சொல்கிறாங்க. அங்கே போனால் அதை நடக்கு, இங்கே போனால் அதை நடக்கு, இது எல்லாரும் சொல்கிறதான்னு இவரும் சொல்கிறாரு. அப்படி இங்கே கிடையாது. மக்களுகளே நேராக வந்து பார்க்கலாம். யாருக்கும் கண்ணை மூடிட்டு இல்லை. பாம்பு வருது, பாம்பு எங்கேருந்து வரும்? பாம்பு வருமா? வராது. அம்பாள் காட்சி கொடுப்பாள். அம்பாள் நாங்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் அம்பாள் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி, 50 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி, எல்லோரும் பார்த்தீங்களா அந்த அம்மா இன்றைக்கி எந்த பார்வைக்கு வந்தாங்க, எப்படி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சம்பவமும் இங்கே நடந்துட்டு வருது. தனிப்பட்ட முறையில் நல்லா போயிட்டுருக்குது. மக்களும் வர்றாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கனி மந்திரத்து கொடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை சிறகு எடுத்து விடுவேன், அமாவாசை ஒரு நாள் அருள் வாக்கு சொல்லுவேன். நீ இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசையெல்லாம் நைட்டு தான் வைப்போம். நைட்டுன்னா சண்டியோமம். அப்போ அந்த சண்டியோமத்தில் வந்து அனைத்து பேரும் கலந்துக்கலாம், எல்லாரும் கலந்துக்கலாம். அது லட்சுமி கடாசாரம். அந்த சண்டியோமத்தில் அவ கையால் வந்து பொருள் வாங்கி போடலாம். அவ என்ன வேண்டுகோள் இருக்குதோ போடலாம். விவசாயிகளாகட்டும், தொழிலாகட்டும், ஒரு இடத்துல போகிற ஒரு பிஸ்னஸ் பண்ண அது முடியல, 6 மாதமாக நடக்கிற முடிய மாட்டேங்குது. அப்போ அவ வந்து இங்கே விண்ணப்பத்தை வைத்துட்டு போனால் 1 மாதத்துக்குள்ள அது முடிஞ்சு போகுது. இப்போ குழந்தை பாக்கியம், இப்போ இதில் 2 பேர் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்குற கனி கொடுத்துருக்குறேன். அவங்க சொல்லுவாங்க எப்படி என்னன்னு. இங்கே அதுதான் நடந்துட்டுருக்கு. எங்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த அம்மா என்ன சொல்கிறாலோ அதுதான் இங்கே நடக்கும். நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் பேச முடியாது. துர்க்கை கிட்ட நாங்கள் விளையாட முடியாது. இந்த அம்மா எல்லாமே நல்லது செய்வாள். ஆனால் இந்த சுற்று வட்டாரத்துக்கு இது ஒரு குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். எனக்கு மட்டும் கிடையாது, அவங்க சொந்த இடத்துல கோயில் இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. இந்த அக்கம்பாக்கம் இருக்கிற கிராமத்துக்கு அத்தனைக்குமே இது குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். சில பேர் குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறாங்க. எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு. அப்போ துர்க்கை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். அவை வந்து வழிபட்டுக்கலாம். அவை என்ன வேண்டுகோள் வைக்கிறாங்களோ அவை வந்து அவளுக்கு நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கிடுவோம். நாங்கள் இது குலதெய்வமாக ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு வேணும்னா அவளுக்கு நாங்கள் ஒரு டைம் ஒதுக்கிடுவோம். அவை வந்து வழிபட்டு போகலாம். இந்த 10 கிராமத்துக்கு இந்த அம்மா சொந்தம் இப்போதைக்கு. அது இன்னும் நாளாக அது எப்படி போகுதுன்னு எல்லாம் அந்த அம்மா பார்த்துக்குவா.